வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். லீ லாங்லியோட A House in பாண்டிச்சேரி. இந்த கதையத்தான் நாம முழுமையா அலச போறோம். இது வெறும் ஒரு செங்கல், சிமெண்ட் வச்சு கட்டின வீட்டை பத்தின கதை மட்டும் இல்லைங்க. இது வரலாறு, பாரம்பரியம், முக்கியமா நம்ம அடையாளம் என்ன அப்படிங்கறத தேடி போற ஒரு ஆழமான பயணம். சரி, தாமதிக்காம நேரா கதைக்குள்ள போயிடலாமா? சில இடங்கள் நாம அங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள சொந்தமாக்கிக் கொள்ளும். கேக்குறப்பவே சிலிர்க்குதில்ல? ஆமாங்க, நம்ம கதையோட நாயகி ஹென்ரிக்கு அப்படிதான் நடக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பக்கம் வந்ததே கிடையாது. ஆனா அவங்க ரத்தத்திலயும் சரி, அந்த பழைய புகைப்படங்கள் வழியாவும் சரி, அந்த இடம் அவங்கள காந்தமான்றே இழுத்துக்கிட்டே இருக்கு. பார்க்காத ஒரு இடம் எப்படி நம்மள இவ்ளோ ஈர்க்க முடியும்? இந்த ஒரு பெரிய மர்மத்தோடு தான் ஹென்ரியோட பயணம் ஆரம்பமாகுது. இப்போ பாண்டிச்சேரியோட அந்த மாய ஈர்ப்ப பத்தி பாப்போம். ஹென்றி, அதாவது ஹென்ரியட்டா, இங்கிலாந்துல ரொம்பவே அமைதியான, தனக்குள்ள சுருங்கி போன ஒரு நடுத்தர வயது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே பாதுகாப்பான, ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரியான வாழ்க்கை அது. ஆனா அந்த அமைதிய ஒரு சின்ன விஷயம் சுக்குநூறாக்குது. ஆமா, இந்தியால, குறிப்பா நம்ம பாண்டிச்சேரியில இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பழைய வீட்டை பத்தின பேச்சு தற்செயலா வருது. அது அவங்கள அந்த சின்ன உலகத்துல இருந்து அப்படியே வெளியே இழுத்துட்டு வருது. இங்கிலாந்துல அவங்க வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியா இருந்தாலும் ஒரு உயிரோட்டம் இல்லாம இருக்கு. ஆனா அவங்க நுழைய போற பாண்டிச்சேரி எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு வேற லெவல் உலகம். பயங்கர வெப்பம், கண்ண பறிக்கிற பல வண்ணங்கள், பல அடுக்குகள் கொண்ட ஒரு சுழல்னு சொல்லலாம். சரி, இப்ப அவங்க பாண்டிச்சேரியில இருக்கிற பிரெஞ்சு பகுதிக்கு வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வர்ற ஹென்ரிய பாண்டிச்சேரி தன் இரட்டை அடையாளத்தோட வரவேற்கிறது. இங்க நேரம்ங்கிறது ஒரு நேர்கோட்ல பயணிக்கிறதே இல்லங்கறத அவங்க உடனே உணர்றாங்க. அந்த நகரத்தோட ஒவ்வொரு அசைவும் உங்களை தாக்குது. இது பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள இருந்த ஒரு குட்டி பிரான்ஸ் மாதிரி. குறிப்பா இந்த வில் பிளான்ச் அல்லது வெள்ளை நகரம்னு சொல்வாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா அகலமான வீதிகள், காகித பூக்கள் படர்ந்த காலனித்துவ காலத்து வீடுகள், உறிஞ்சு போன காவி நிற சுவர்கள், பார்க்கவே ஒரு மாதிரி காலப்பயணத்துல போன மாதிரி இருக்கும். சொல்லப்போனா இங்க யாருமே முழுமையா இது என்னோட சொந்த இடம்னு சொல்ல முடியாத ஒரு நிச்சயமற்ற தன்மை எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நகரத்தை நீங்க அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் வீதி முனைகள்ல உட்கார்ந்து மல்லிகைப்பூ விக்கிற பெண்கள், கஃபேக்களை தாண்டி சுறுசுறுப்பா போற ரிக்ஷாக்கள், இன்னொரு பக்கம் பிரெஞ்சு மொழியில பேசிக்கிட்டே செஸ் விளையாடுற முதியவர்கள். இதுக்கு நடுவுல நம்ம தமிழ் மக்களோட குறையாத ஆற்றல். இப்படி ரெண்டு வேறுபட்ட கலாச்சாரங்கள் ஒன்னா சேர்ந்து இயங்குறத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் ஹென்றி தன்னோட தேடல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடும் அதோட வரலாறும் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு வழியா பிரெஞ்சு பகுதியில இருக்கிற ஒரு அமைதியான வீதியில ஹென்றி அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. சுவர்கள்ல விரிசல் விட்டு கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது, கட்டினவர் வாழ்நாள் முழுக்க இங்கேயே தங்கிடணுங்கிற ஆசையோட ரொம்ப உறுதியா கட்டியிருக்காருன்னு. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த வீடு காலியா இல்ல. ஒரு தமிழ் குடும்பம் பல வருஷங்களா, சொல்லப்போனா பல தசாப்தங்களா அங்க வசிச்சு அதை தங்களோட சொந்த வீடு மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. இப்ப சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த வீட்டின் மேல ஒரு தார்மீக உரிமையும் உணர்வு பூர்வமான பிணைப்பும் இருக்கதானே செய்யும். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஹென்ரியோ இல்ல அந்த தமிழ் குடும்பமோ யாருமே இங்க கெட்டவங்க இல்ல. இது உரிமைகளுக்கிடையில நடக்கிற ஒரு ரொம்பவே சிக்கலான போராட்டம். இப்போ நீங்க பாக்குற இந்த டைம்லைனை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். எப்படி வரலாறு இந்த வீட்டோட தலையெழுத்த மாத்திருக்குன்னு பாருங்க. முதல்ல ஹென்ரியோட தாத்தா தனக்கு ஒரு அடையாளமா இந்த வீட்டை கட்டுறாரு. அப்புறம் 1954ல பிரெஞ்சு அரசாங்கம் பாண்டிச்சேரியை விட்டு வெளியேறுது. காலப்போக்குல ஹென்ரியோட குடும்பம் அந்த வீட்டை பத்தின ஆவணங்களையும் தொடர்பையும் இழந்துடுறாங்க. இப்போ பல வருஷங்கள் கழிச்சு ஹென்றி அந்த வீட்டை தேடி வந்திருக்காங்க. ஒரு முழுமையான காலச்சக்கரம் சுழன்று வந்திருக்குல்ல. அடுத்து காலனித்துவம் விட்டு சென்ற உளவியல் சுவடுகளை பற்றி பேசலாம். இந்த மொத்த கதையும் ஏதோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற நில ஆவணங்களை பத்தினதுன்னு நினைச்சிராதுங்க. இது காலனித்துவம் மனித மனங்கள்ல விட்டு போன வடுகளை பத்தினது. சில பழைய கடிதங்கள், ஆவணங்கள் மூலமா ஹென்றி தன் குடும்பத்தோட கடந்த காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இணைச்சு பாக்குறாங்க. அவங்க தாத்தாவை பத்தி நம்ம நடுநிலையா யோசிச்சு பார்த்தோம்னா அவர் ஒன்னும் மோசமானவர் கிடையாது. அவர் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர், அவ்வளவுதான். அவர் கடலையும் பாண்டிச்சேரியில வீசுற அந்த வெளிச்சத்தையும் ரொம்ப நேசிச்சார். ஆனா அவரோட ஆங்கிலேய மனைவிக்கோ இந்தியாவோட வெப்பம் சுத்தமா பிடிக்கல. இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களோ பாதி ஆங்கிலேய பாதி இந்திய உணர்வுகளோட ஒரு மாதிரி குழப்பத்துல வளர்ந்தாங்க. தங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு நிலத்துல எப்படியாவது ஒரு வேரூன்றி நிக்கணும்னு நினைச்சுதான் அவர் அந்த வீட்டை கட்டியிருக்கார்.
இங்கதான் ஹென்ரிக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைக்குது. இந்தியா ஒருபோதும் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான இடமா இருந்ததே இல்ல. அது அவங்களுக்கு வெறும் ஒரு பின்னணித்தான உணர்றாங்க. அந்த வீடு அது உண்மையில அவங்களுக்கு சொந்தமே கிடையாது. அது என்றைக்குமே திருப்பி செலுத்த முடியாத ஒரு கடனுக்காக தற்காலிகமா இரவலா வாங்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிற அந்த சுள்ளான உண்மைய அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ரியலைசேஷன் பாத்தீங்களா? இப்போ ஒரு முக்கியமான கட்டம். அந்த வீட்டை வச்சுக்கிறதா இல்ல விட்டுடுறதா? ஒரு பக்கம் பழச தோண்டி எடுத்துட்டு இருக்கும்போதே ஹென்ரிக்கும் நிகழ்காலத்திலயும் சில புது அறிமுகங்கள் கிடைக்குது. ஒரு உள்ளூர் தமிழ் வழக்கறிஞர், ஒரு பிரெஞ்சு இந்திய தோழி, அப்புறம் அந்த வீட்ல குடியிருக்காங்களே அந்த தமிழ் குடும்பம், இவங்க எல்லார் கூடவும் ஹென்றி பேசுறாங்க. இந்த உரையாடல்கள் அவங்க பாண்டிச்சேரிக்கு வந்ததோட உண்மையான நோக்கத்தை அவங்களுக்கு உணர்த்துது. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? தலைமுறையா வேறொரு குடும்பம் வாழ்ந்து நேசிச்சு பத்திரமா பாத்துக்கிற ஒரு வீட்டை வெறும் சட்டத்தை வச்சுக்கிட்டு பிடுங்க நீங்க சண்டை போடுவீங்களா? இது எவ்ளோ பெரிய தார்மீக சிக்கல்னு யோசிச்சு பாருங்க. இல்லன்னா சரி போனா போகுதுன்னு அந்த வீட்டோட தற்போதைய நிலையை ஏத்துக்கிட்டு அதை அவங்களுக்கே விட்டுடுவீங்களா? ஹென்ரியோட மனசுக்குள்ள இப்போ ஓடிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய பலு இந்த 2 கேள்விகளுக்கு நடுவுல தான் ஊசலாடிட்டு இருக்கு. இந்த மொத்த கதையோட மைய கருத்தே இதுதாங்க. சட்டப்படி ஒரு பேப்பர்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு உரிமை கொண்டாடலாம். ஆனா அது வெறும் நமக்கு நாமளே சொல்லிக்கிற ஒரு கற்பனையான கதை மட்டும்தான். உண்மையிலே ஒரு இடத்தோட ஒன்றி போய் இது என்னோட சொந்த இடம்னு ஃபீல் பண்றதற்கே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டை விலை கொடுத்து வாங்குறது ஈஸி. ஆனா அது ஒரு இல்லமா மாத்துறதுக்கு மனசு வேணுங்கிறத ஹென்றி இங்க கட்டுக்கறாங்க. காலனித்துவம் கடைசியா என்னதான் விட்டுட்டு போயிருக்குன்னு இப்ப பாக்கும். கதையோட உச்சக்கட்டம் வந்துருச்சு. ஹென்றி ஒரு முடிவெடுக்கறாங்க. அந்த வீட்டு தான் எடுத்துக்க போறதில்லன்னு ரொம்ப அமைதியா ஒரு முடிவுக்கு வராங்க. என்னடா இவங்க தோத்துட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. வீட்டை திரும்ப பெறுவது அவங்க பயணத்தோட நோக்கமே இல்லங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வீட்ல இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வர தமிழ் குடும்பத்துக்கு தான் அங்க இருக்க முழு உரிமை இருக்குன்னு அவங்க மனசார ஏத்துக்கறாங்க. அந்த வீட்டை ஏதோ ஒரு குடும்பத்தோட தனிப்பட்ட சொத்தா பார்க்காம பாண்டிச்சேரி நகரத்தோட ஒரு பொதுவான வரலாற்று பாரம்பரியமா விட்டுட முடிவு பண்றாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு தன் வாழ்க்கைய வெளியிருந்து பார்த்து அவங்க செஞ்ச முதல் நேர்மையான செயல் இதுதான். அவங்க அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. ஆனா அந்த வீடு கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் தன்னோட அதே கம்பீரத்தோட பாண்டிச்சேரியில அங்கேயே நிக்குது. பாண்டிச்சேரி நகரமும் அப்படியேதான் இருக்கு. ஹென்றி போயிட்டாங்களேன்னு அந்த நகரம் வருத்தப்படல. எப்படி கடல்ல பெய்யற மழை தண்ணிய கடல் தன்னுள்ள ஈர்த்துக்குதோ அதே மாதிரி வரவங்களையும் போறவங்களையும் இந்த நகரம் எந்த பாகுபாடும் இல்லாம ஏத்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டே இருக்கு. அந்த வங்காள விரிகுடா கடலோரத்துல சூரியன் மறையற அந்த பொன்னான மாலை நேரத்துல நாமளும் இந்த கதைய அலசல ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். கடைசியா நாம விட்டுட்டு போறது நாம செஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன நேர்மையான செயல்கள் தான். மத்தபடி இந்த உரிமை அப்படிங்கறதெல்லாம் நாமளே நமக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு வெற்று கதை தான். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நீங்க உங்க பரம்பரை வழியா ஏத்துக்கிட்ட விஷயங்களையோ வரலாற்றையோ கொஞ்சம் திரும்பி பாருங்க. எதுவுமே உண்மையில நமக்கு சொந்தமில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு வசதிக்காக அந்த பொய் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்களா? இல்ல ஹென்றி மாதிரி நிதர்சனத்தை உணர்ந்து அதை அப்படியே விட்டுட தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறேன்.